ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் கிருபை பெரியது, அவர் கிருபை பெரியது. மகிமையானவர் இந்த மாணவரில் நம் சமூகத்தில் கடந்து வர அவர் கொடுத்திருக்கிற தேற்றவாளனாக பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில நம்ம மத்தியில் கடந்து வரட்டும். நம்மளை ஒவ்வொருத்தரையும் நிரப்பும்படியாக, திருப்திப்படுத்தும்படியாக. Let the Spirit of God just refresh us. இந்த மாலை வேளையில எங்களை ஆண்டவரே எங்களை புதுப்பிங்க, எங்களை பலப்படுத்துங்க. Hallelujah, 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 hallelujah. Shandarama mama rama shirianda riyanda. Let's pray. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஒப்புக்கொடுப்போம். Hallelujah, hallelujah. கிருபை 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 உள்ளவர், கிருபை உள்ளவர், மகிமை உள்ளவர், மகிமை உள்ளவரே, பரிசுத்த தேவனே. Hallelujah. நீங்க நல்லவர், நல்லவர், நீர் மாறாதவர். Hallelujah. Rebalanda Ramashriya Lamashana. Rebalanda Ramashriya. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே நம்மை பலப்படுத்தும். ஒரு சுகம் கடந்து வரட்டும், ஒரு விடுதலை கடந்து வரட்டும். மாம்சமான யாவர் மேலும் கடைசி நாட்களில் ஆவியானவர் ஊற்றுவேன். அந்த ஆவியானவர் இன்றைக்கு கடந்து வந்து நம்மளை நிரப்பட்டும். ஆவியானவருடைய மேலே நம்மை நிரப்பட்டும். ஓ ரியானா லமா ஷேரி ரியானா லமா ஷானா. Hallelujah.
ஆமென். ஆமென். சத்தமே வரல. ஆமென். Praise the Lord.
அவர் நாமத்தை உயர்த்தோம். ஓ மகிமையானவர், மகிமையான மாலவெளியில கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாய். ஓ ஹalleluya. ஷிரியானா மலந்து சமாதானம் தேவ, சமாதானம் தேவ. ஓ அவருடைய கிருபையால நிரப்பார். இன்னும் அதிகமாய் நாம் வேரூன்றப்பட கர்த்தருடைய கிருபையில இன்னும் பலனடையும். தேவ கிருபையால் நம்மை நடத்துவாராக. ஹalleluya, ஹalleluya. துயரே நன்றி அப்பா, நல்லவரே நன்றி இயேசுவே. Thank you, thank you Jesus, thank you Jesus. நீங்க நல்லவர், நல்லவர், நல்லவர். Yes, Lord. நாமத்தை உயர்த்த நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. ஓ ஹalleluya, ஹalleluya. ரியாதான ஷெதரே விஷாதால மல மல மஷாதே. Oh, just led by the Spirit to worship. Worship is more than a song. Let magnify His name. அவர் நாமத்தை அவரே மகிமைப்படுத்த ஆரம்பிப்பார். Hallelujah, மகிமையானவர், Your Majesty God. கிருபை உள்ளவர், கிருபை உள்ளவர், கிருபை உள்ளவர். ரியாதால மஷாதார மலனா. Hallelujah. Rabashadara Mariana. Shadara Malana, Rabashadara Mariana. Let's pray. சொந்த வார்த்தை ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய சத்துவத்தின் வல்லமையால் ரிமஷாதா கமலாதா ராமஷாதா ராமஷாதா ராமகலா மோஷாதா Lamashada Ramane Barada Ram Imalada Ramashada Ramalada Ramalada. Hallelujah, hallelujah. Yes, Lord. Uriyada Labashada Adigalame Dedugire அதிகாலமே தேடுகிறே ஆர்வமுடன் நான் உம்மை ஆர்வமுடன் நான் Yes,
சொல்கிறோம் தகப்பனே. அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம். And feel His presence. தேவ வசனத்தை நாம் கேட்கும் கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கரம் பிடித்த என் நாயகரே. சூழ்நிலைகள் உங்கள் கரங்களை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். When you hold your hand upon him, கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத Father, we thank you. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல நடத்தி வருகிறேன் தகப்பனே. நாங்கள் சோர்ந்து போகும்போது உங்க ஆவியானவரை அனுப்பி எங்களை மீண்டுமாய் பலப்படுத்துறீங்க. அதற்காக இந்த மாலை வேளையில நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து முடிய வசனத்தை கொண்டு எங்களோட பேசுங்க. உங்க வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். இந்த பயணத்துல இப்பொழுது உங்கள் வார்த்தை கொண்டு எங்களோட பேசுங்க. இந்த வார்த்தைகள் இன்னும் எங்களை கர்த்தாவே உங்களுக்குள்ள வேறு ஒன்று பட செய்யணும். May be rooted in you, God, by your word. அடுத்த நிலைக்கு எங்களை அந்த வார்த்தை கொண்டு போகணும். எங்க விசுவாசத்தை தொடர்ந்து பலப்படுத்துங்க. இந்த மாலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உங்க கரந்தாவே இருந்து ஆசீர்வதிக்கிட்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அந்த நல்ல ஒரு கருவை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து வரும். கடந்த வாரத்துல பாசனம் கூட ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அவருடைய கிருபை பொழுதும் நம்மளை நடத்தக்கூடியது. ஆமென். மஞ்ச சட்டை போட்டிருக்க சகோதரி பிரியா, பிரைஸ் காட். எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, வேற யாரும் புதுசாக வந்திருக்கிறீங்களா? ரொம்ப நாள் பிரகாரம் இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, கடந்த வாரத்தில் உங்களோட அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1-8 நாம் God remember your prayers and gift. கர்த்தர் உங்கள் ஜெபத்தையும் நீங்கள் செலுத்துகிற காணிக்கையும் பரிசுகளை நினைவு கொண்டிருக்கிறார் என்ற தலைப்போட உங்களோட நான் பேசினேன். A man named Cornelius. கொர்னலியோடைய லைஃப் கொடுத்து நாம் பார்த்தோம். தன் குடும்பத்தோட எவ்வாறு தேவனை அவன் நேசித்து பின்பற்றி நடந்தான். ஏழைகளுக்கு உதவி கரங்களை நீட்டினான். அல்லேலூயா. and he also a man of prayer. ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டிருந்தான். லாஸ்ட் வீக் உங்களோட நான் சொன்னேன், கொர்னேலியு ஒரு நியூட்ரிக் அதிபதியாக இருந்தான். ஆனாலும் அவனோட யூதன் அல்ல, அவனோட புறஜாதி, அந்த ஜென்டைல்ஸ். ஆனால் கர்த்தருடைய கிருபையை எப்படியோ தன்னுடைய இந்த பயணத்தில் அந்த நியூட்ரிக் அதிபதி தேவனுடைய அன்பை, கிறிஸ்துவனுடைய அன்பு, இயேசுவே மெய்யான தேவன் என்று அந்த சத்தியத்தை அறிந்திருந்தான். அதனால் என்ன நடந்தது? அவன் தேவனை பின்பற்ற ஆரம்பித்தான். He followed Christ. தன்னுடைய வாழ்க்கையை ஒரு தியாகத்தோட கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு லைஃப்பை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆமென். அதெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். and he led his family spiritually. இயேசுவை தேவனாக கொண்ட கொர்னேலியு, ஆண்டவரை விசுவாசித்த கொர்னேலியு லைஃப்பில்
அவர் மட்டும் ஆண்டவரை பின்பற்றல, தன்னுடைய குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே நடத்தினார். ஆவிக்குரிய நீதியில் தன் குடும்பத்தை அவருக்கு தெரிந்த சத்தியத்தில் அவர் எப்படி கேள்விப்பட்டார் ஆண்டவரை பற்றி, எப்படி விசுவாசித்தார் ஆண்டவரை பற்றியும், அந்த விதத்தில் தன் குடும்பத்தை நடத்தினார். அப்போ வேதத்தில் நான் பார்க்குறோம், 2வது வசனத்தில் கவனிச்சிங்கன்னு சொன்னாக்கா, 2வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம், பைபிள் வச்சிருக்கோங்க, திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டில் சாப்டர் 10 2வது வசனத்தை பாருங்க. அவன் தேவன் பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. வீட்டாரோட, இந்த 100க்கு அதிபதியானவர், அவருக்கு அநேக வேலையாட்கள் இருந்தாங்க, 100 பேர்கிட்ட இருந்திருப்பாங்க. ஆனாலும் அந்த வேலையாட்களையும் அநேகர் ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடியவர்கள் இருந்தாங்க, நல்ல பக்தி உள்ளவங்க இருந்தாங்க. அந்த பக்தி உள்ள 2 பேரை தான் பேதுருவை சந்திக்கிறதுக்கு கொர்நேலியு அனுப்புறார். அந்த விசுவாசம் உள்ள ஜனங்களை தான் அனுப்புறார். அப்போ இங்கே அங்கே அவர் அந்த பகுதியை நம்ம பார்க்கும் போது, இந்த அப்போஸ்தலர் எழுதின இந்த புஸ்தகத்தை எழுதின தேவ மனுஷன் லூக் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்போ அவர் கேள்விப்பட்டு இதை எழுதுறார். கொர்நேலியு என்ற ஒரு புறஜாதியாக இருந்தவன், அவன் தேவனை விசுவாசித்து தன் குடும்பத்தோட ஆண்டவருக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியத்தோட தேவனுக்கு பயந்து நடந்திருந்தான் தன் குடும்பத்தோட. அதே வேளை அவன் தான தர்மங்கள் அநேகருக்கு செய்தான். At the same time he is a man of prayer. ஒரு ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் காணப்பட்டான் என்று நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு இதோடு நான் போன வாரத்தில் உங்களுக்கு அவன் கொடுக்கக்கூடியவனாய் தான தர்மங்கள் செய்ததை நம்ம பார்த்தோம். அண்ட் 3வது விஷயம், he prayed to God regularly. அனுதினமும் தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடியவனாக இருந்தான். பாருங்க, தான தர்மங்கள் செய்யும் போது, ஜெபிக்கும் போது அதுக்கு பலன் இருக்கிறது, அதுக்கு ஒரு பலன் உண்டு. You have a reward for that. நீங்க தான தர்மங்கள் செய்யும் போது, நீங்க உங்க லைஃப்ல ஒரு ஜெப வாழ்க்கை, ஒரு ஜெபிக்கிற மனுஷனா இருக்கும் போது, ஆண்டவர் அதுக்கு வேண்டிய ரிவார்டை கொடுப்பார். எப்படி பாஸ்டர்? நீங்க கீழே உள்ள வசனத்துக்கு வாங்க. அந்த இடத்துல தேவ தூதன் 4வது வசனம் பாருங்க. 4வது வசனத்தை தேவ தூதன் கொர்நேலியு இடத்துல வெளிப்பட்டு கொர்நேலியு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். வாசிங்கம்மா. அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி, அவருடைய பிரசன்னத்துக்கு எட்டி இருக்கிறதா. யாரு கொர்நேலியை சந்திக்க வரா? The angels is coming there. தேவ பிள்ளைகளே, உங்க லைஃப்ல நீ பக்தியும் தேவ பயத்தோட வாழ்க்கையை கிறிஸ்துக்குள்ள கடந்து போகும்போது, அநேகருக்கு நீ தான தர்மங்கள், ஏழை எளியோர்களை நினைத்து தான தர்மங்களை செய்யும் போது, அதே வேளையில் அன்றாடு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது, உங்கள் இடத்துல தேவ தூதர்கள் பரலோகம் உங்களை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும். The heaven will look at you. The angels will look at you. Father in heaven look at you. பரலோகத்திற்கு தேவன் உங்களை பார்ப்பார். அவருடைய சமூகமே உங்களை பார்க்க ஆரம்பிக்கும். அவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கும். அது தன் கொர்நேலியுக்கு நடக்குது. Even though he done in the secret. ஒரு புறஜாதியா இருந்து அவன் தேவ ஆலயத்துக்கு போக முடியாது, எருசலேம் ஆலயத்துக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை. Because he is Gentiles. ஆனால் தன்னுடைய வீட்டில் தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி வருவதற்கு, தேவ ராஜ்யம் கொர்நேலியுடைய குடும்பத்தையும் தன் எல்லைகளை கவனிப்பதற்கு, தேவ ராஜ்யமே தன்னுடைய பக்கம் திரும்புவதற்கு ஆண்டவர் இந்த மனுஷனை ஏற்படுத்துகிறார். The presence is there because he was so devout and God fearing man. போன வாரத்தில் உங்களோட அதெல்லாம் நான் பேசுறேன். 7 விஷயம். when he say ஒரு பக்தி உள்ளவனும் ஒரு தேவனுக்கு பயந்தவனுக்கும் he speak about what? எதை குறித்து பேசுனதுன்னு 7 விஷயம் உங்களோட நான் பேசுனேன். am I right? yeah. reverence for God, consistent faith, அப்புறம் holy life, obedience, wisdom, hatred of evil and
டியூட்டி ஆஃப் மேன்கைண்ட். 7 விஷயத்தை நான் உங்களோட பேசுகிறேன். எத்தனை பேர் எழுதுனீங்க, எத்தனை பேர் தெரியும் தெரியல. ஆனால் இங்கே ஏன் போடுறேன்னா அட்லீஸ்ட் 1-2 எழுதிக்கொள்ளுங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ தான் தேவராஜ்யம் உங்களை பார்க்கும், தூதர்கள் உங்களை பார்ப்பாங்க, கர்த்தருடைய பிரசன்னம் கொண்டு வரும், ஒரு blessing உங்களை தேடி வரும். You will have a reward for this. அல்லேலூயா. ஒரு gift, ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்குது. அதான் அந்த 4வது வசனத்தில் தூதன் அங்கே இறங்கியிருந்தோன்னா கொர்நேலியு பயந்துட்டாரு. அப்படி பார்க்குறாரு, ஆடி போயிட்டாரு. யாரா இது நம்ம மத்தியில் வந்திருக்கிறது அப்படின்னு. He was angels. அந்த ஏஞ்சல் சொல்கிறாங்க, உன்னுடைய தான தர்மங்கள் எல்லாம் பரலோகத்தில் எட்டிருச்சுப்பா. ஏன்னா கொர்நேலியு செய்கிறான், ஜெபிக்கிறான். அது அவர் கேட்டாரா இல்லையான்னு தெரியல. தான தர்மங்கள்லாம் செய்கிறான். அது கர்த்தர் பார்த்தாரா இல்லையா அவருக்கு தெரியுமா என்று தெரியல. அவன் பக்தி உள்ளவனா வாழ்றான், தேவனுக்கு பயந்து இருக்கிறான். ஆண்டவர் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. ஒரு சந்தேகத்தோடயே இருந்திருப்பாரு. ஆனா அவருக்கு தெரியும், அவர் தான் ஜீவன் உள்ள தேவன். ஆமென். அன்றைக்கு ஆண்டவரே தூதன் அனுப்பி விடுறார். காப்ரியேல் தூதனை அனுப்புகிறார். இஸ் a messenger. பரலோகத்திலிருந்து செய்தி எடுத்துட்டு வர. வா வா, what a great God. நீ ஜெபிக்கிற அறைக்குள்ள என் கர்த்தர் உனக்கு தூதனை அனுப்பி பதிலை கொண்டு வருவார். The messenger will come to you. அது உன்னுடைய ஊழியக்காரராக இருக்கலாம், அது தேவ பிள்ளைகளாக இருக்கலாம், பரலோகத்தின் தூதனே இறங்கி வரலாம். Whatever it is, God will send the message. இன்னைக்கு ஒரு செய்தி உங்கள்கிட்ட வந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய தான தர்மங்களை கர்த்தர் பரலோகத்தில் எட்டப்பட்டிருக்குன்னு சொல்றார். உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்குன்னு சொல்றார். அல்லேலூயா. அதோடைய விளைவு தான் பயங்கரமான ஒரு சம்பவம் அடுத்தது நடக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து தேவன் பரிசுத்த ஆவியை ஊற்றக்கூடிய ஒரு திறந்த வாசல் அங்க உண்டாக ஆரம்பிக்கிறது. Heaven is open because their heart is open for the outpouring of the Holy Spirit. கொர்நேலியு தன் குடும்பத்தோடு தன் வேலை நாட்கள பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். பரலோகம் ரெடியாய் அந்த ஆவியானவரை ஊற்ற ஆரம்பிக்கிறது. அவங்களுடைய இருதயங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். I want you to அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தில் நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஜெபத்தோட நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காற்று கொர்நேலியை ஆண்டவர் காப்பாத்தினாலே இன்னைக்கு உங்களை மத்தியில தேவ பிரசன்னம் வருகிறது. சுமந்தீரே நன்றி. Yes Lord. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. சொல்லுங்க, எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. எபினேசரே 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 இந்நாள் வரை சுமந்தவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. ஒரு பிரேயரோட அப்படியே ஒரு பிரசன்னத்தை பெற்றுக்கொள்க. நன்றி நன்றி. He make a choice to worship God. அன்று கொர்நேலியு ஒரு தீர்மானம், நானும் என் வீட்டாரும் தேவனை நேசிப்போம். நன்றி நன்றி நன்றி. ஓ ரபா ஷாதா ரபா சுமந்தீரே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையாய் நிறைந்துள்ளது. ஓ எஸ் லார்ட், எஸ் லார்ட். நல்ல மனதால
ஆவியானவர் உங்களை நடத்தட்டும். ஆவியானவர்களை நடத்தட்டும். நீங்களும் குடும்பமாய் தேவனை ஆராதிப்பது கத்த நடத்தட்டும். ஒரு தீமையும் நினைக்காத உன்னை குறித்து எந்த தீமையும் நெருங்காதபடி கத்தர் பாதுகாத்துக் கொள்கிறார். கொர்நேலியஸ் was saved. கொர்நேலி மேல தேவ கரம் இருந்தது. கொர்நேலி மேல தேவ தயவு இருந்தது. ஒரு தகப்பன் உண்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, இந்நாளைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி 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 நன்றி. போல சுமந்தீரே. நன்றி. என் தேவைகள் யாவையும் கரம் தள்ளியது. அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும், அன்றைக்கான என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியது. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூர்ண வார்த்தை இல்லையப்பா. உன் பலவீனத்தில் கர்த்தருடைய மகிமை கடந்து வரட்டும். சோர்ந்து போயிருக்காயா? கர்த்தருடைய கரம் மேலே கடந்து வரட்டும். ஆள வேலையில விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, நினைவா இருப்பவரே. அப்படியே இரு கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி. When you lift up your hands, speak about God. Thank you Jesus, thank you for your saving hands upon us. உன் ரட்சிப்பின் கரம் எங்கள் மேல இருந்ததுக்காய் நன்றி. உன் கிருபையின் கரம் எங்கள் மேல இருந்ததுக்காய் நன்றி. சுகமளிக்கும் கரம் மேல இருந்ததுக்காய் நன்றி. Thank you God for remembering us tonight. நன்றி நன்றி. Thank you Father, we thank you. இன்னைக்கு இரண்டாவது பகுதியை நாங்கள் தியானிக்கும் போதும் உங்க மகிமை எங்களை நிரப்பட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த பகுதியின் பிற்பாடு ஒரு மகிமையான விஷயத்தை கர்த்தர் செய்கிறார். Remember when heaven is look at you, தேவனுடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பும் போது, தேவனுடைய பார்வை உங்க குடும்பத்து மேல திரும்பும் போது, தேவனுடைய பார்வை உங்க சபை மேல திரும்பும் போது, something will happen. ஏதோ ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஏதோ ஒரு நன்மை நடக்க போகிறது. ஏதோ ஒரு கிருபையான விஷயம் நடக்க போகுது. ஏன் தெரியுமா? ரெண்டு விஷயம். ஒன்று, கர்த்தருடைய கிருபை உங்கள் இடத்துல வந்துட்டு. இரண்டாவது, you have found favor in the eyes of God. ஒரு ஃபேவர் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னா ஒரு தயவு உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த தயவு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. Only people that look into God will find the favor. நோவாவை பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள்ல தயவு பெற்ற மனுஷனாயிருந்தான். பழைய ஏற்பாடு ஈனோக் பார்க்கிறோம். கர்த்தருடைய தயவு பெற்ற மனுஷனாயிருந்தான். அதனால தான் தேவனோட சஞ்சலிக்க முடிகிறது. Only the person who have favor, who found favor in the eyes of God, where God can walk with them. தயவு இல்லைனா தேவனோட நீ நடக்க முடியாது. தயவு இல்லைனா தேவன் உன்னோட நடக்க முடியாது. ஆண்டவர் கிருபையை வைக்கிறார். தேவனோட தயவை வைக்கிறார்.
கொர்நேலியு தன் குடும்பமும் தன் வேலையாட்களும் அவனுடைய எல்லைகள் எல்லாத்தையும் கர்த்தருடைய தயவு பார்வை, கர்த்தருடைய பார்வை. யோபு தேவனுடைய கண்களை தயவு பெற்றிருந்தான். ஈவன் though the distraction will take place, ஒரு அழிவு அந்த இடத்துல ஏற்படுத்தினாலும், கதைகளை நீங்கள் வாசிக்கும் போது யோபை குறித்து ஒரு அழிவு அங்கே நடந்த போதிலும் கர்த்தர் யோபோட தான் இருந்தா. ஏன்னா யோபு தயவு பெற்றிருந்தா. பிரியமான தேவ பிள்ளைகளே, கொர்நேலியு கர்த்தருடைய தயவு பெற்றிருந்தா. இன்னைக்கு என்னுடைய இரண்டாவது பகுதி, God responds with his presence. God responds with his presence. தேவன் தன்னுடைய பிரசன்னத்தினால அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். தேவன் அவருடைய பிரசன்னத்தை ஊற்றி தன்னுடைய குடும்பத்தையும் தன் எல்லைகளையும் தன் வேலையாட்களையும் கர்த்தர் சந்திக்க ஆரம்பித்தார். கொர்நேலியு தேவனே மேல விசுவாசமாய் இருந்ததுனால, ஆண்டவருக்கு ஒரு பக்தி உள்ளவனாய் இருந்ததுனால, கர்த்தருடைய சமூகத்தில் அவன் ஜெபிக்கிற மனுஷனாய் வெளிப்பட்டதுனால, தான தர்மங்களை செய்ததுனால, ஆண்டவருடைய பிரசன்னம் அவனை சந்திக்கிறதுக்கு, இந்த பிரசன்ஸ் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், இந்த பிரசன்னம் தேற்றவாளனுடைய சந்திப்பு. அவன் ஜெபித்தான், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவன் மேல பிரியமாக இருந்தான். He had found favor. God was pleased with him, and God said, I'm going to send the Holy Spirit in the midst of that. மத்தியிலே நான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் 10வது அதிகாரத்தில் 44வது வசனத்தை நாம் கவனிப்போமா? பேதுரு அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போது, while Peter was preaching the word, the Spirit of God has visited them. வாசிங்க பாப்போம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 44வது வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கும் போது வசனத்தை கேட்டவர்கள் யாவரும், கவனிங்க, வசனங்களை கேட்டவர்கள் யாவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இந்த மாலை வேளையில வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் மேல, வசனத்தை அலட்சியமா கேட்டீங்க, பி கேர்ஃபுல், அந்த கிஃப்டை பெற்றுக்கொள்ள முடியாது. இது மேல உள்ள பகுதியை பார்த்தீங்கன்னா 44க்கு மேல அவர் தேவன் கிறிஸ்துவ குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு இந்த பூமியில பிறந்து வளர்ந்து, ஆண்டவராக இயேசுவை அவர்கள் சிலுவையில் அடித்து, ஆண்டவராக இயேசு மரித்து, ஆண்டவராக இயேசு 3ஆம் நாள் உயிரோட எழுந்து, கர்த்தராக இயேசு அங்கே மனம் திரும்புதல் உண்டான எல்லா இடத்திலும் தேவ ரட்சிப்பு சென்றது. Wherever people repent, the salvation is take place there. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே, கிறிஸ்துவ குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்கி வந்துட்டார். நீ எந்த இடத்துலலாம் இயேசுவை பேசுறீங்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்துடுவார். எந்த இடத்துல காசிப் இருக்கோ, அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்க மாட்டார். எந்த இடத்துல நீ யாரை குறித்து பேசினா, தவறான காரியங்கள், தவறான பேச்சு, தவறான வார்த்தைகள், தவறான சிந்தைகள், கர்த்தருடைய ஆவியானவர் அங்க இருக்க மாட்டார். கர்த்தர் இருக்க மாட்டார். When you speak about Jesus, இயேசுவை பத்தி பேசும்போது, தேவ வசனத்தை குறித்து பேசும்போது, ஆவியானவர் அங்க இறங்கி வருகிறார். இந்த மாலை வேளையில வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வருகிறார். கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் நிர்மூலமாகட்டும். இங்க பார்க்கிறோம், God respond with his presence. Because of his devout and God fearing, God gave generously. He gave generously and he prayed to God regularly. God have a great plan to bring salvation, blessing and also Holy Spirit encounter. அவனுடைய லைஃப், அவன் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும் போது தேவன் அவன் மேல பிரியம் கொண்டார். அவனுக்கு ரட்சிப்பை அனுப்பினார். ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொர்நேலியுக்கு கொண்டு வந்தார். at the same time பரிசுத்த ஆவியானவருடைய சந்திப்பை அங்க கொண்டு வருகிறார். encounter of the Holy Spirit.
ஒரு 3 விஷயத்தை உங்க மைண்டில் இப்போ நான் வைக்கிறேன். ஒன்றாவது, இட்ஸ் a breakthrough moment. அது ஒரு விடுதலையான ஒரு நேரம், ஒரு பெரிய ஒரு திருப்பம் உண்டான நேரம். ஏன்னா என்றும் இல்லாத ஒரு காரியம் அங்க நடக்கிறது, என்றும் இல்லாத ஒரு விஷயம் அங்க நடக்கிறது. எப்பொழுது போல அவங்களோட டியூட்டியை செய்து கொண்டு இருக்கிறாங்க. எப்பொழுது போல கொர்நேலியு தன்னுடைய ஜெபங்களும் தன்னுடைய ஊழியங்களை செய்து வருகிறார். எப்போதும் போல தேவனுக்கு பயந்து இருக்கிறார். ஆனா இப்ப தரிசனத்தை பெற்றார், ஒரு விஷனை பார்க்கிறார். தேவசனாகிய பேதுருவை பார்க்கிறார். அந்த பேதுருவை சந்திக்க, அந்த பேதுருவை கொண்டு வந்து 2 பேரை அனுப்பி பேதுரு வந்துட்டாரு. பேதுரு வந்து பிரசங்கம் பண்றாரு. கர்த்தருடைய ஆவியானவர் அங்க அசைவாட ஆரம்பிக்கிறார். the breakthrough moment in life. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் லைஃப்ல வரும்போது அது ஒரு பயங்கரமான ஒரு விடுதலை காலமா இருக்கும். அது பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு நேரமா இருக்கும். ஒரு breakthrough moment. Hallelujah. Cornelius devoted led to a supernatural visitation. கொர்நேலியுடைய அந்த பக்தி வைராக்கியமான வாழ்க்கை it lead to the supernatural visitation of the Holy Spirit. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக ஒரு சந்திப்பு பரிசுத்த ஆவியானவர் வரா. இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் ஒரு supernatural visit உங்களை செய்யட்டும். Father, in the name of Jesus, I just pray prophetically that the Spirit of God will visit. ஒரு visitation நடக்கட்டும். God move from remembering His prayers and gift. இந்த இடத்துல தேவன் ஒரு அசைவு என்ன தெரியுமா? அதை நினைவு கூர்ந்தது மட்டும் இல்லை. It's only not by remembering His prayers, remembering His devoted life. அவனுடைய ஜெபங்களையும் தான தர்மங்களையும் அவனுடைய பக்தி வாழ்க்கையை நினைவு கூர்ந்தது மட்டும் இல்லை பரலோகம். இப்போ ஆண்டவர் அவருடைய ஆவியானவரை கிஃப்டாய் அனுப்புறார். God respond with His presence. இன்னைக்கு உங்களோட கர்த்தர் சந்திப்பாராக, உங்களோட கர்த்தர் பேசுவாராக. To pouring out the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இந்த பூமியில நம்ம வாழ முடியாதுங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இந்த பூமியில வழி நடத்த முடியாது. ஏன்னா நம்ம வாழுகிற காலம் கடைசி காலமாக இருக்கிறது. கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இந்த நாட்கள்ல உங்களுடைய பக்தி வைராக்கியம் இன்க்ரீஸ் பண்ணணும். கர்த்தர் மேல இருக்கிற பக்தி வைராக்கியம் ஒரு உயர்வு உண்டாகணும். அல்லேலூயா. உமக்காக தானே தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். அப்படியே ஒரு பிரேயரோட சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். ஒரு பக்தி வைராக்கியம் வரட்டும். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நான் நேசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. உன் லைஃப்ல என்றைக்கு ஒரு திருப்பம் உண்டாகும் தெரியுமா? நீ தேவ வசனத்துக்குள்ள நுழையும் போதே. என்னைக்கு லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் நடக்கும் தெரியுமா? இந்த வசனத்துக்குள்ள நீ போகும்போது, இந்த வசனத்தை நீ அன்றாடம் சாப்பிடும் போது, இதுதான் ஜீவ மன்னாவா இருக்கிறது. அவர் வசனத்தை மறக்கிறவர்களை கர்த்தர் மறந்துடுவார். ஹலோ, அவருடைய வசனத்தை மறந்தவங்களை கர்த்தர் மறந்துடுவார். நான் தைரியமா சொல்ல முடியும். அவர் பிரசன்னத்தை மறக்கிறவர்களை கர்த்தர் மறந்துடுவார். அவருடைய ஆலயத்தை மறக்கிறவங்களை கர்த்தர் மறந்துடுவார். I can tell you this. ஏன்னா வசனம் சொல்லுது, இந்த கற்கள் மேலே சபையை கட்டுவேன், பாதாள வாசலுக்கு அது மேல் கொள்ளாது. something சபைக்குள்ள ஒரு பயங்கரமான கிருபை இருக்கு. சபைக்குள்ள ஒரு பயங்கரமான தயவு இருக்குது. உன் லைஃபை தப்பித்துக் கொள்ள தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நேற்று நான் வீட்டு கூட்டத்தில் ஒரு ஷேர் பண்ணேன்.
நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை அது கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? The wise, எப்படி போடுங்க அந்த வசனம்? Thank you Lord. The teaching of the wise is the fountain of life, turning a person from the snares of death. 13-14 நீதிமொழிகள், Proverbs 13:14. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. It's a fountain of life. அந்த ஞானவான் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 1:24 சொல்லுது, அவர் பலனும் அவர் தேவ ஞானமுமாய் இருக்கிறாரா. Jesus is the wisdom of God. அவருடைய உபதேசம் இயேசுவை பேசணும்னு ஆவியானவர் கொர்நேலியு வீட்ல இறங்கி வந்துட்டார். The breakthrough moment in the spirit of God has visited Cornelius' house and filled the congregation with the spirit. ஆவியால நிரப்பப்பட்டார். ஜீவ ஊற்றுங்க. தேவனுடைய வார்த்தைகள் ஜீவ ஊற்று. அது என்ன செய்யும் தெரியுமா? வாசிமா. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். மரணத்திலிருந்து நீ தப்பித்துக்கொள்ளலாம். உனக்கு எந்த இடத்துல இந்த கம்யூனிஸ்டுடைய சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலையும் நடந்திருக்குது. கம்யூனிஸ்ட் ஆட்சியில் மண்ணு உள்ளுக்கு ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? வாட் பொம்மை இஸ் தட்? என்ன? லேண்ட் மைன். அது மண் உள்ளுக்கு பதுக்கி வச்சிருப்பாங்க. அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. நீ போய் மிதிச்ச முடிஞ்சிருச்சு, கதை வெடிச்சிடும். Am I right? Blast. It's like கண்ணி. அது அங்க எந்த இடத்துல அந்த கண்ணி வச்சிருக்குன்னு தெரியாது. பண்டி பிடிக்கிறவங்களுக்கு தெரியும். அங்க என்னது அந்த கண்ணியை வச்சிருப்பாங்க. பண்டி போய் மாட்டினா முடிஞ்சிச்சு. Snares of death. மரண கண்ணி. ஒரு மனுஷன் லைஃப்ல தேவனோட வார்த்தை இல்ல, சபையில வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல, நீ மரண கண்ணில மாட்டிடுவ. மரண கண்ணில சிக்கிக் கொள்வீங்க. தேவன் அங்க நமக்கு வார்த்தையை வைத்திருக்கிறார். உன்னை தப்பித்து உன்னை நடத்துறதுக்கு. அல்லேலூயா. நீதிமொழியில சொல்றார், இஸ் a fountain of life. ஜீவ ஊற்றுங்க. நீர்வீழ்ச்சி பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு பயங்கரமா அந்த நீர்வீழ்ச்சி ஊற்றும் போவுன்னு. என்ன குப்பைங்கள் இருக்கு எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். ஃபவுண்டன் ஆஃப் லைஃப். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஆண்டவர் என்னத்தமா செய்யறாரு? அவருடைய ஆவியானவரை ஊற்றி நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறார். கொர்நேலியு லைஃப்ல ஒரு பயங்கரமான ஒரு விடுதலையை கர்த்தர் வைத்தார். He found breakthrough. அந்த moment கொர்நேலியு காத்து கொண்டிருந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படணும். ஏன்னா கொர்நேலியு கேள்விப்பட்டிருப்பார் பெந்தகோஸ்து நாளில் பேதுரு பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டது. That's why God give the vision of Peter. பேதுருவோட தரிசனத்தை கொர்நேலியு கொடுக்கிறார். ஜோப்பால இருப்பார். என் ஊழியக்காரர் ஜோப்பால இருக்கிறாரு. 2 பேரை அனுப்பி கூட்டு வர சொல்ற. கர்த்தர் கிளியரா பேசுறாரு. You go to Joppa. Send 2 people to Joppa. Bring the God man. தேவ மனுஷனை கொண்டு வா. இதுக்காக கொர்நேலியு காத்து கொண்டிருந்தார். என்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உங்க லைஃப்ல பெற்றுக்கொண்டீங்க? என் லைஃப்ல இன்னமும் மறக்க முடியாது. 17வது வயதுல நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். ஆண்டவருக்கு ஒரு பக்தியோட சபைக்குள்ள வந்து கொண்டிருக்கும் போது 3 months 3 மாதத்துல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணார். நான் கீழே விழுந்தேன். அன்றைக்கு ஆவியானவர் என்னை தொட்டு நிரப்பி அவருடைய மலையின் மேல ஊற்றப்பட்டது. I was rained by the Holy Spirit. Hallelujah. When you receive the Holy Spirit in your life,
என்றைக்கு நீங்க ஆவியானவர் பெற்றுக்கொண்டீங்க, அந்த ஆவியானவர் சும்மா உள்ள இருக்க மாட்டார். பெரிய காரியங்கள் செய்ய உங்களை நடத்துவார். அடுத்து சொல்றேன், வாய் ஏன் ஆண்டவருடைய ஆவியானவர் கொர்நேலியு வீட்டில் ஊற்றப்பட்டது? ஒரு 7 விஷயம் இருக்குது, பார்ப்போம். அதை the breakthrough moment, I just can't wait for that. சபை மேல இந்த எழுப்புதல் காலம் வருவதுக்காய் நான் வாஞ்சியோட காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க ஹல்லேலூயா, கர்த்தர் நல்ல ஒரு பெரிய கரவொலியை கொடுப்போமா? சொல்லுங்க, ஆண்டவரே அந்த எழுப்புதல் காலத்துக்காய் நான் காத்து கொண்டிருக்கிறோம். கொர்நேலியு was waiting for the moment. ஆவியானவர் ஊற்றப்படுகிற நேரத்தை கொர்நேலியு காத்துக்கிறார். ஏன்னா he have received the message of Pentecost. கொர்நேலியு 100 பேர் வேலையாட்கள், அதுல ஒரு சிலர் விசுவாசமான ஆட்கள் இருந்தாங்க. செய்தியை கொண்டு வந்த பெந்தகோஸ்து நாள்ல ஆவியானவர் ஊற்றப்பட்டார்கள். மேல் அறையில பிற்பாடு அற்புதமான காரியங்களை செய்தார்கள். இயேசுக்காய் சாட்சிகளாய் எழும்பினார்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேதுருக்கு வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேதுருக்கு கிடைத்தது. இப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொர்நேலியோட லைஃப்ல, குடும்பத்துல கொண்டு வரது கர்த்தர் சித்தமா இருந்தார். இதை வாசிக்கும் போது my spirit are just leaping inside. When I was just reading the scripture, my spirit was leaping inside. எலிசபெத் மரியாவை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல யோவான் உள்ள இருந்து குதிக்கிறான், துள்ளி. எலிசபெத்தோடைய வயிற்றில் இருக்கிற யோவான் ஸ்தானகர் குதிக்கிறான். was sleeping. Wow. And I read that. இந்த வாசிக்கும் போது ஆவியானவர் என்ன நடக்குது? உன் லைஃப்ல ஒரு பிரேக் த்ரூ மோமெண்ட் மட்டும் நீ எதிர்பார்க்கல, லைஃப்ல பிரகாசமே இருக்காது, வெளிச்சமே இருக்காது, இருளா தான் இருக்கும் உன் வாழ்க்கை. லைஃப் போர் அடிச்சு கர்த்தருடைய ஆவியானுடைய அனுபவிக்க முடியாத ஒரு லைஃப் ஆயிரும். ஒரு டர்னிங் பாயிண்ட் கொர்நேலியோட மோமெண்ட் மாறுது. ரெண்டாவது, from memorial to manifestation. ஒரு நினைவு, ஒரு நினைவா இருந்தது, ஒரு ஆவலா இருந்தது. now manifest பண்ண ஆரம்பிச்சு, வெளிரங்கமாய் வெளிப்படுத்தப்பட்டது. வாவ். ஒரு மெமரியா தான் இருந்துச்சு கொர்நேலியுக்குள்ள. பயங்கரமான ஒரு ரிவைவல்ங்க. the first revival in the house of Gentile. புறஜாதியோட வீட்டுல எழுப்புதல் நடக்குது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற எழுப்புதல். உங்களை ஆண்டவர் தேடி வந்த நாள் அது பயங்கரமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன், ஒரு வெளிப்பட்ட நாள். வெளிரங்கமாய் கர்த்தருடைய அபிஷேகம் வெளிப்படுகிற நாள். கர்த்தர் உங்களை தேடி வருவார். நீ பயபக்தியோட ஆண்டவருக்கு பயந்து நட, ஆவியான உன்னை தேடி வருவார். Cornelius' devotion led to the supernatural visitation. 15வது வசனத்தை பாருங்க. 15வது வசனம். ஆமா, அப்போஸ்தலர் 10:15. அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரத்தம் என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 16. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 17, 18. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று, பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். ஆமென்.
ஒரு கதை மாதிரி அது அப்படியே நடந்துகிட்டு இருக்குது. ஆனா ஆவியானவர் அதை அப்படியே அழகா கைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கொர்நேலியை சந்தித்தார், 2 பேர் அனுப்புறதுக்கு முன்ன பேதுரோட மைண்ட்ல அங்க பேதுரு ஒரு விஷனை பார்க்கிறான். அது சம்பந்தமே இல்லாத இருக்குது. ஒரு தீட்டான ஒரு மிருகத்தை அடிச்சு சாப்பிட சொல்றார் ஆண்டவர். யூதர்கள் தொட மாட்டாங்க அதெல்லாம். The Jewish can't touch impure things. ஒரு அசுத்தமானதை தொட முடியாது. திரஹலால். Hallelujah. But God said, eat that. அதை சமைச்சு சாப்பிடுன்னு சொல்றார். ஏதோ ஒரு கர்த்தர் ஒரு விஷயத்தை பேசுறாரு. ஏதோ ஒரு விஷயத்தை பேதுருக்கு கர்த்தர் பேசுறாரு. ஆனா பேதுருனால விளங்கி கொள்ள முடியல. You wait. பாருங்க, சில வேளையில உங்களுக்கு ரெவலேஷன் விஷன் வரும். அது உங்களுக்காக விலகி கொள்ள முடியாது. It takes some moments, some times. கொஞ்சம் டைம் எடுக்கும். 1 நாள் எடுக்கலாம், 2 நாள் எடுக்கலாம், 1 மாசம் எடுக்கலாம், 2 மாசம் எடுக்கலாம், 1 வருஷம் எடுக்கலாம், 2 வருஷம் எடுக்கலாம். It take time. நீங்க வெளிப்பாடு விஷனை பார்க்குற ஆளா இருந்தா, ட்ரீம்ஸை பார்க்குற ஆளா இருந்தா, அந்த ட்ரீம்ஸ் வரும். அப்போதும் ஒரு சில ட்ரீம்ஸ் வரும். ரைட் இட் டவுன். ஏற்ற நேரத்தில் அந்த ட்ரீமோடைய நிறைவை பார்ப்பீங்க. பீட்டர் பார்த்துட்டாரு. பேதுரு நினைச்சிருப்பாரு, என்னடா இந்த வேலையில இந்த மாதிரி அசிங்கமான ஒரு ட்ரீம் வருது, அசிங்கமான ஒரு கனவு வருது, மிருகத்தில் அடிச்சு சாப்பிட சொல்றேன். இப்போ திடீர்னு உங்களுக்கு சைவமா இருப்பீங்க. ஆனா தூங்கும் போது பார்த்தா ஆடை சமைச்சு சாப்பிடு, மாடை சமைச்சு சாப்பிடு, கோழியை சமைச்சு சாப்பிடு, மீன் எல்லாம் அசைவமா வந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்ன பண்ணுவோம்? காலையில் வச்சு மார்க்கெட்டில் போயிட்டு சரி வந்துருச்சுல சாப்பிட்டுருவோம் சமைச்சு. Is it God speak about food? ஆண்டவர் சாப்பாடு பத்தியே பேசுறாரு. ஏதோ ஒரு விஷயத்தை கத்து பேசிட்டு இருக்கிறார். அவர் ராஜ்யத்துக்கு கேட்ட விஷயத்த பிற்பாடு பார்த்தா 2 பேர் என்னது சந்திக்கிறாங்க. பேதுரு அப்பதான் விளங்குது, ஆஹா எஜமானனே இவ்வளோ பெரிய திட்டம் வச்சிருக்கீங்களா? புரியலையே, நான் எப்படி போறது அவங்க வீட்டுக்கு? ஏன்னா யூதர்கள் புறஜாதி வீட்டுக்கு என்னது சம்பந்தம் கலக்கக்கூடாது, போகக்கூடாது, பேசக்கூடாது, வீட்டுக்கே போகக்கூடாது. How could be happen? ஆனா ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறார். பேதுரு போற. பேதுரு மட்டும் அன்னைக்கு அந்த மறுதளிச்சிருந்தாண்டா, I cannot come, நான் வரமாட்டேன் அப்படின்னு வரமாட்டேன்னு சொல்லியிருந்தா அந்த அற்புதம் நடந்திருக்காது கொர்நேலி வீட்டில். அது ஒரு மெமரியாவே இருந்திருக்கும். ஆனா அந்த மோமனை ஆண்டவர் மாத்துறார். ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. பேதுரு பேசி இருக்கும் போது ஆவியான விரங்கிட்டா. இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா? அங்க சொல்லப்படுகிற வசனத்தை பாருங்க. கண்ணாடி வருது பரவாயில்ல. ஸ்பிரிட் கேம் ஆன் them. ஓகே, 11வது அதிகாரத்துல 15வது வசனத்தை பாருங்களேன். இங்க சொல்றாரு பாருங்க, 11:15 பாருங்க. நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல், கவனிங்க, ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல அவர்கள் மேலும் இறங்கினார். எங்க உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்? பெந்தகோஸ்தின் எக்ஸ்பீரியன்ஸ். They can feel the dimension power. அவர்களால் அங்க நிற்கும் போது ஆதியில பெந்தகோஸ்து நாள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் உள்ள மேக்ஸிமமான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்க மொத்தமா ஆண்டவர் இறங்குறாரு ஒரு பிரஜாதி வீட்டுல. Come on church. உங்க மேல அப்படியே மொத்தமா அவருடைய ஆவியை இறக்க போகிறார். விசுவாசித்தா தேவ மகிமை காண்பா. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் பெறலோ நீங்க ஆயத்தமா இருங்க. உங்க வாழ்க்கைய ஆவியானவர் பெற்றுக்கொண்டவர் ஒரு புதுப்பித்தல் உண்டாக்கப்பட, ஒரு ரிவைவ் பண்ண உங்க ஸ்பிரிட்டை ரெடி ஆயிருங்க. கர்த்தருடைய மகிமை. நான் பிரசங்கம் பண்ணும் போதே when you receive that, ஆவியானவர் உங்களை தொடுவார். Just speak in tongues. ஒரு மகிமை தொடட்டும். It's everything in the way that how you receive it. Amen. ஒரு மங்கள சோறை போட்டு வச்சா அந்த சோறு வாயில போறாது சொந்தமா. மலர் சொந்தமா போறாது. என்னது
சாப்பிடுன்னு எடுத்து. இப்போ நான் பேசி இருக்கும் போது eat that, ஆவிக்குரிய மன்னாவை சாப்பிடுங்க. இது பலமான ஒரு ஆகாரம். கர்த்தர் ஆவி சபைக்கு பேசியிருக்கார் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பத்தி. empower பலத்தினாலும் அல்ல, let Spirit of God just stir your spirit right now in the name of Jesus. ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கட்டும். நான் சொல்றேன், ஆவியானவரை போகும்போது நீங்க கூட்டிட்டு போல, ஆவியானவர் உங்க கூட பயணம் செய்யல, உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கும். இன்னைக்கு அநேகரோட கிறிஸ்தவர்கள் லைஃப்ல ஏன் தெரியுமா they are defeated? ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு தோல்வியை பார்த்து ஒரு அடி மேல அடி, அடி மேல அடி? why? something is missing. ஒரு பாசல் அடுக்கும் போது அந்த படத்தோடைய முழு பாசல் இருந்தா தான் you can finish it. நான் சொல்றேன், if you ஒரு மிஸ் பண்ணிட்டா, when you missing the Holy Spirit, you cannot complete Jesus Christ in your life. இயேசு கிறிஸ்துவை நீ முழுமையாய் பார்க்க முடியாது. ஆவியானவரை நீ மிஸ் பண்ணிட்டா. கர்த்தர் பேசட்டும் நம்மளோட. Respect it. மூன்றாவது, the fruit of obedience. கீழ்ப்படிதலுக்கு ஒரு பயங்கர blessing இருக்குது. கீழ்ப்படிதலின் கனி. கொர்நேலியோட லைஃப்ல கீழ்ப்படிந்ததுனால, கொர்நேலியோ லைஃப்ல ஒரு தேவ பக்தியும் தேவனுக்கு பயந்து நடந்ததுனால ஒரு கனி, ஒரு blessing அவனை தேடி வருகிறது. It's not only for him and the house, it's for everyone. ஒரு மனுஷனுடைய பரிசுத்தம், ஒரு குடும்பத்துடைய பரிசுத்தம் முழு காங்கிரிகேஷனையும் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தது. முழு கொர்நேலியோடைய எல்லையை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. One man, one family is holiness. Hallelujah. The fruit of obedience. Salvation came to Cornelius' household. The Holy Spirit confirmed that the gospel is for all. பரிசுத்த ஆவியானவர் தான் முழு ஆற்றலோட அசைவாடுகிறார். யூதர்கள் புறஜாதிகள் வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு தடைய போட்டு வச்சிருந்தாங்க. யூதர்கள் புறஜாதிகளுக்கு எந்த பிளெஸிங்கும் கர்த்தருடைய பிளெஸிங் போகாதுன்னு தடை போட்டு வச்சிருந்தா, ஒரு எல்லையை போட்டு வச்சிருந்தா. அதெல்லாம் தாண்டி ஆவியானவர் இறங்குறார் யூதர்கள் வீட்டில். அதெல்லாம் தாண்டி உன் குடும்பத்தில் ஆவியானவர் இறங்குறார். அதெல்லாம் தாண்டி உன் சபை மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறார். When you have the spirit of obedience, nothing can stop you from moving forward. Nothing can stop you from receiving the blessing from the heaven. பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை தடை செய்ய யாராலையும் முடியாது. புறஜாதிகள் பயங்கர ஒரு they know the Messiah. மெசியா பத்தி அவங்களுக்கு தெரியும், மெசியா வருவாருன்னு தெரியும். but still they are waiting for that. அவர் வந்துட்டு போயிட்டார். இப்ப பரிசுத்தவான்களா கூட்டிட்டு போறதுக்காக என்னது, மேசியா வர போறாரு. but the devil is still waiting for Messiah. அவர்கள் இன்னும் மெசியா வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ராஜாவா வருவாருன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த முறை அவர் நியாயாதிபதியா ராஜத்துவத்தோட அதிகாரத்தோட சர்வ வல்லமையோட அவர் வர போறான்னு தெரியல. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். We have received the life of Christ. We have received the Spirit of God in life. Believe me. ஆழமாய் வேரூன்ற படுங்க வார்த்தையில.
God gave his spirit to his people because of his promise. அடுத்த இது நான் அதை கண்டினியூ பண்றேன். இந்த கொர்நேலியு வீட்டில் ஆராதித்து கொண்டு இருந்து தேவனுக்கு பக்தியா இருந்ததுனால தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியில் அப்படியே கிறிஸ்துவின் மூலமா அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இயேசு சொன்னார்ல, நான் போறேன், உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். நான் போனாதான் பிதாவானவர் அவரை அனுப்ப முடியும். இயேசு போயிட்டாரு. இவன் கொர்நேலியு கர்த்தருக்கு பயந்து நடந்தனால. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. எதை வேணுமால் மறந்துடுங்க. இந்த 10வது அதிகாரம் 2வது வசனத்தை மறந்துடாதீங்க. கொர்நேலியு பக்தி உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தான். 2வது தான தர்மங்களை செய்தான். 3வது அனுதினமும் ஜெபித்தான். ரெகுலர்லி ப்ரே. லைஃப்ல ஜெபத்தை விட்டுறாத. ஏழை எளியோரை நினைக்கிறத விட்டுறாத. கர்த்தருக்கு பயந்து நட. எந்த இடத்துல நின்னாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார். யூ மஸ்ட் ஃபியர் காட். அது குறித்து நான் 7 விஷயம் நான் சொன்னேன். நான் பார்க்குறேன். அப்படி முடிஞ்சு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் அனுப்புகிறேன். நீங்கள் பார்த்துக்கலாம் வராதவர்கள். அடுத்தது, God gave his Holy Spirit to his people because of his promise. அதில் ஒரு 5 விஷயம் இருக்குது. நான் அடுத்த இதில் இதோடு ஒட்டி 3வது பாகமாக அந்த பரிசுத்த ஆவியை பற்றி நான் பேச போகிறேன். உங்களோட நல்ல ஒரு ப்ரிப்பேரோடு வாங்க. அடுத்த வாரம் நமக்கு சிறப்பாக இருக்குது. அடுத்த வாரம் நல்ல ஆயத்தத்தோடு வாங்க. இது பிற்பாடு நான் உங்களோட நான் பேசுவேன். Be empowered, rebuked and excel. அல்லேலூயா. பலப்படுத்தப்படுங்க. சீரமைப்பு உண்டாகட்டும். மறுபடியும் கட்டுங்க. நல்லா எக்ஸல் பண்ணுங்க. முன்னேறி செல்லுங்க. கர்த்தரோட ஆவியானவர் நடத்தும். அப்படியே கண்கள் மூடி ஜெபிப்போம். Father, we thank you. ஒரு நிமிஷம் பரிசுத்த ஆவியானவரை நல்ல தாகத்தோடு அப்படியே ஆவியானவரை ரிசீவ் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் ஒரு என்கவுண்டர் உங்களுக்கு நடக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவங்க ரிவைவ் பண்ணட்டும். உங்களை நிரப்புறதுக்கு நீங்க இந்த வேலையில் ஒரு இடம் கொடுங்க. ஒரு பயங்கரமான ஒரு ரிவைவல் நடக்க போகிறது. உன் வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில் கொர்நேலியு தன் குடும்பத்தை சந்தித்தது போல கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை சந்திக்க வரப்போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தரிசனங்களை உனக்கு கொடுக்க போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய திட்டத்தை உனக்கு வெளிப்படுத்த போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய அபிஷேகத்தினால நிரப்ப போகிறார். கர்த்தருடைய ஆவியானவருடைய தேவ பிரசன்னத்தினால நிரப்ப போகிறார். ஓ ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில நிமிஷம் முடிக்க போகிறோம். ஓ ஹல்லேலூயா. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை. Father, in the name of Jesus. 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 Sending your helper. உம்முடைய தேற்றவாளனை அனுப்புவீரா? உம்முடைய தேற்றவாளனை அனுப்புங்க. In the name of Jesus. Hallelujah. We welcome you, Holy Spirit, tonight. Let them come to the Holy Spirit. Let them come to the Holy Spirit. Come and manifest. Ebenezer, Ebenezer, நன்றி நன்றி இதயத்தில் சுமந்தீரே. ஒப்புக்கொடுங்க. அப்படியே ஒரு மகிமையான விஷயம். இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு தேவ அபிஷேகத்தோட ஆமென். எத்தனை கிருபை உள்ளவர், எத்தனை தயவு உள்ளவர். கர்த்தர் பேச நினைத்தார்னா யாரும் அதை தடை செய்ய முடியாது. அவர் பேச நினைத்ததை பேசுவார். இன்றைக்கு அவருடைய பிரசன்னத்தை நம் மத்தியில் ரொம்ப அழகாக கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். இயேசுவோடைய பிரசன்னம், பரிசுத்தாவின் பிரசன்னம். தகப்பனே நன்றி அப்பா.
உங்கள் கிருபைக்காக நன்றி. இந்த நாள் வரையும் ஆண்டவரே எங்களுக்கு சரீரத்தில் பலனும் கிருபை கொடுத்துருக்கீங்க, ஜீவனை கொடுத்துருக்கீங்க. இதோ நாங்கள் இன்னும் உங்களுக்காக ஓடணும், இன்னும் உங்களுக்காக நாங்கள் ஊழியம் செய்யணும், இன்னும் நாங்கள் ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், உங்களை மகிமைப்படுத்தணும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஓட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாய் ஓடி முடிக்கணும். ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உங்களுடைய கிருபை, உங்கள் தயவு அவர்கள் மேலே நிலைநிற்கட்டும். Let's shadow them with the presence of favor. இயேசுவின் நாமத்தில் இந்த வாரம் முழுவதுமாய் நன்மை கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். ஆசீர்வதிங்க. வீட்டுக்கு போகும்போது தேவ சமாதானம் தயவோடு வைங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்துங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே படி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாது.